அன்பு என்ற கடனை அல்லாமல் வேறொருக்கு கடனை வேற எதுலையும் கடன் படக்கூடாது. யாருன்னா நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் என்றால் 1000 ரூபாய் 2000 மேலே, அதிகபட்சமாக 2000 மேலே கடன் கொடுக்காதீங்க. இல்லை 1000 மேலே கடன் கொடுக்காதீங்க. இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் கஷ்டமாக இருக்குது, அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் 5000 10,000 1 லட்சம் கூட நீங்கள் கொடுத்து உதவி பண்ணலாம். ஆனால் கடன் கொடுத்துட்டு அந்த அதாவது ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க, எனக்கு இந்த தேவைகள் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, நான் நாளைக்கே கொடுத்துட்றேன், நாளைக்கே கொடுத்து சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 4-5 வருஷம் அப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படி இழுத்துருவாங்க. ஆமேன். அப்போ பார்த்தீங்கன்னா கடன் கேட்குறவங்க வந்து நம்ம அன்னைக்கு இல்லை சொல்லிட்டா அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் கொடுத்துட்டா தொங்கணும். எப்பங்க தருவீங்க? 1000 வாட்டி கால் பண்ணி கேட்குறது, 10 வாட்டி வீட்டில் நடக்கிறது. நான் சபைக்குள்ளாக நான் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் தாங்க வேண்டும், செபிக்க வேண்டும், உதவ வேண்டும். அவங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் கொடுக்கலாம், உதவலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் 1000 ரூபாய் 2000 மேலே அதிகபட்சமாக நீங்கள் கொடுத்து கடனாக கொடுத்து கைமாத்தா கொடுத்து கஷ்டப்படவே கூடாது. திபிராம சொல்கிறீங்க.